புரோட்டீன் நிறைஞ்ச பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 1 கப்பு முழு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து பச்சரிசியோ இல்லை இட்லி அரிசியோ நீங்கள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு நல்ல வாட்டர் ஊற்றி ஓவர் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலைல ஏஞ்சதும் வந்து ஊற வச்ச அதே தண்ணியிலே நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சமாக கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸு இஞ்சி துண்டு, அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா பச்சைப்பயிறு சேர்க்குறோன்றதுனால பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிரைண்டரில் தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிடுங்க. இது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தோசை கல்லில் தோசை ஊற்றி எடுத்துக்கிங்க. ஃபில்லிங்கான ப்ரோட்டீன் நிறைஞ்ச காலையில் டிஃபன் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது ப்ராசஸ் ரொம்ப கம்மி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து காம்பினேஷனாக பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி அதில் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். டிப் பண்ணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.